வெல்கம் பேக் டு கிரிக்கெட் பேச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிக்கெட் பேச்சு. ஃபைனலாக ஐபிஎல் 2026ஓட ப்ரிவியூக்கு தான் வந்திருக்கோம். ஸோ முதல் டீமாக நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமை பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸோட ஆல்ரெடி 5 டைம் சாம்பியன். ஸோ உங்களுக்கு 6 கப் லோடிங் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்குற டீமை பார்க்கும்போதே அந்த 6 கப் அவங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி டீம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்ஸ் நிறையா இருக்குது. ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா கோர் இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் கோர் ஃபாரின் பிளேயர்ஸ். அவங்க கோர் இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு 11 பிளேயர்ஸ் இந்தியன் லெவலில் வர்ற 5 பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ அதுவே பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோக்கல் டேலண்ட்டை வந்து அவங்க எப்பவுமே ஒரு க்ரோ அப் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு அஸ்வினி குமார் இருக்கார், ஒரு ராஜ்பாபா இருக்கார், ஒரு நமந்தீர் இருக்கார். ஸோ இவங்க இருக்கும்போது அதுவும் ஒரு இந்தியன் பிரீமியர் லீக்குக்கு இந்தியன் பிளேயர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அது அவங்க கரெக்ட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் தான். ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, சர்துல் தாக்கூர் அண்ட் தீபக் சஹர். ஸோ பேஸ் பவுலிங்கில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்பின் பவுலிங் தான் பெஸ்ட் பவுலிங் இருக்காங்க. சாண்ட்னர் இருக்கார், அல்லாகஃபன் இருக்கார், மைக் மார்க்கெண்டர் இருக்கார். பட் அந்த காம்பினேஷன் அதுதான் அங்கே பிரச்சனை வரும். ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, பட் வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் வீக்னஸ் என்னென்னா அந்த காம்பினேஷன். இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து எப்படி ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு டீமாக கொண்டு போக போகிறாரு. அது பெரிய ஏன்னா லாஸ்ட் 2 வருஷம் அவர் பண்ணலை, அதான் கப் அடிக்கலை. பிகாஸ் ஆஃப் அவர் குஜராத்தில் இருக்கும்போது ஒரு கப் அடித்தார், 2வது பிளேஸ் முடிச்சார். பட் இங்கே வந்து ஒரு இது பெரிய ஷைன் பண்ண முடியல. ஏன்னா இங்கே இருக்க எல்லா பிளேயருமே வந்து ஒரு ஸ்டார் பிளேயர். ஸோ அதை எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. அப்படி அவர் பண்ணார்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் அவங்க 6வது கப் அடிக்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. அவங்க வீக்னஸ் எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. கம்பேர் டு இந்த ஐபிஎல் 10 டீமில் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபுல் டீமாக பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் கூட தெரியுறாங்க. அவங்க பிரபல் ஸ்குவாடை பார்க்கலாம். ஓப்பனிங் ரோஹித் சர்மா, அவங்க கூட பார்த்தீங்கன்னா ரியான் நிக்கில்டன் இல்லைனா வந்து குவிண்டன் டி காக் ஆட போகிறாரு. 1 டவுன் திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெஃபன் ருதர்ஃபோர்ட் அல்லது இன்ஃபார்ம் வில் ஜாக்ஸ் தான் வர போகிறாங்க. ஸோ நம்பர் 7 உங்களுக்கு மிச்சல் சாண்டர். அவர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் மிச்சலோட பேட்டிங் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்குது. ஸோ நம்பர் 7 அவர் தான் வருவார். நம்பர் 8 நமந்தீர், நம்பர் 9 ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 10 தீபக் சஹர் ஆர் சர்துல் தாக்கூர் அண்ட் நம்பர் 11 10 போல்ட். ஸோ இன்னும் உங்களுக்கு இம்பேக்ட் பிளேயர் வந்து உங்களுக்கு அஸ்வினி குமாரோ வேறு யாராச்சும் ஒருத்தர் கொண்டு வந்திருக்கலாம். ஸோ பார்க்கும்போது ஃபுல் டீம் ஒரு கன் டீமாக தெரியுறாங்க. பட் கப் அடிப்பாங்களா தெரியாது. பட் அந்த குவாலிஃபை கண்டிப்பாக ஆயிடுவாங்க. ரோஹித் சர்மா இந்த ஐபிஎல் எத்தனை அடிக்க போகிறாருன்னா ஃபிட்டாக வந்திருக்காரு. கமெண்ட் பண்ணுங்கள் மும்பை இந்தியன்ஸ் இந்த ஐபிஎல்லில் எத்தனை இடத்துல முடிப்பாங்கன்ட்டு.